ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் எந்தெந்த எண் கொண்டவர்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை வச்சு நிறைய கோணங்களில் நம்ம பதிவுகள் கொடுத்துருக்கோம் சார். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 8, 17, 26 குறிப்பாக இந்த டேட்டில் இருக்கிறவங்க பிஸ்னஸை தொடலாமா தொடக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையே போராட்டம் தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க இந்த தேதியில் பிறந்தவங்களாம் இருக்கிறாங்க. அப்படின்றப்ப இவங்களுக்கு பிஸ்னஸ் அப்படின்றது கை கொடுக்குமா, இல்லை சரிவு கொடுக்குமா, பண்ணாமல் இருக்கிறது சுபம் கொடுக்குமா, என்ன பண்ணலாம் சார் இவங்க? அதை பற்றி சொல்லுங்கள் சார். பிஸ்னஸ் பண்ணுறது சரியா 8, 17, 26 பொதுவாக இவங்க பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது கேள்வி. ஏங்க நாங்கள் வாழ்கிறதே பெரும் கஷ்டம், இதில் பிஸ்னஸ் பண்ணி வேறையா? இந்த 8, 17, 26 90, 95% குறைவு இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆனவங்க தான் அதிகம். அப்படிங்கிறது தான் மனிதனுடைய நடைமுறை வாழ்க்கையில் அதான் பார்க்குறாங்க. நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே பாருங்கள் சார், 8ஆம் தேதி இந்த குட்டின்களை பிறந்தவங்கலாம் சார் நீங்கள் என்ன சார் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அவ்வளோ கஷ்டப்படுறேன் பேராவை எழுதி அனுப்புகிறாங்களே சார். அதான் உண்மை. அப்போது நான் அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறது, 8ஆம் தேதி பிறந்தவங்க, 17ஆம் தேதி பிறந்தவங்க, 26ஆம் தேதி பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா? தைரியமாக பண்ணலாம். நீங்களே ஜெயிக்கலைன்னா மற்றவங்க யார் ஜெயிப்பா? இதுதான் கேள்வி. நீங்களே ஜெயிக்க முடியலன்னா மற்ற எண்ணம் எப்படி ஜெயிக்கும்? அப்போ ஏன் சார் நாங்கள் தோற்று போகிறோம்? வாழ்க்கையில் ஏன் சார் இவ்வளோ அடி வாங்கிட்டே இவ்வளோ அடி வாங்குறோம் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணி எல்லாமே நாங்கள் தோற்று போகிறோமே. ஜெயிச்சது யாருன்னா காட்டுங்க அப்படின்னு நீங்கள் கூட என்னையே கேட்கலாம். பார்க்குறவங்க நீங்கள் காட்டுங்க, நான் 8 தான், நான் 17 தான், நான் 26, தோற்றுட்டு தானே இருக்கிறோம், ஆனால் நீங்கள் பண்ணலான்னு சொல்கிறீங்களே. அதுதான் எல்லா நம்பருக்குள்ளேயும் ஒரு சூட்சமத்தை ஒழிச்சு வச்சுருக்கிறாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் பண்ணால் நம்ம தோக்க மாட்டோம், ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். நான் பொதுவாக சொல்லுவேன். இப்போது ஒரு மற்ற எண்ணெலாம் பார்த்திங்கன்னா அந்த வாட்ஸ் பல்ப்லாம் இருக்குது. அப்போல்லாம் 40 வாட்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் புக்கே எழுதியிருக்கிறேன். இப்போ தான் எல்இடி வந்துட்டு 5 வாட்ஸில் இவ்வளோ வெளிச்சம் வருது. அப்போல்லாம் 40 வாட்ஸ் பல்ப் டியூப்லைட் போட்டால் தான் வெளிச்சம். அதெல்லாம் நாங்கள் எல்இடி மாதிரி எத்தனை வருஷம் ஆகுது, நாங்கள் 5 வாட்ஸ் பல்ப்லேயே இவ்வளோ வெளிச்சம் காட்டுவோம் அப்படிம்பாங்க. நாம் ப்ராக்டிக்கல் எதுவும் அதவே பேசுவோம். மற்ற எண்கள்லாம் பார்த்திங்கனாக்கா 40 வாட்ஸ் பல்ப்பு, கேஷுவலாக 40 வாட்ஸ் பல்ப்பு தான். ஆனால் 8ஆம் நம்பர் மட்டும் 1000 வாட்ஸ் பல்ப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா 40 வாட்ஸ் பல்ப்பு நம்ம உட்காந்துருக்கோன்னா மேலே இப்போ போகுதுனாக்கா நம்மளால் அதை டாலரேட் பண்ண முடியும், நம்மளால் அதை பேர் பண்ண முடியும், உட்காரலாம். ஒரு 1000 வாட்ஸ் பல்ப்பு நீங்கள் மேலே போட்டுட்டு கீழே உட்கார முடியுமா? ஹீட்டு முடியவே முடியாது. அனல் அடித்து பிச்சிடும், 10 நிமிஷம் மேலே உட்கார முடியாது. அப்படி தான். அப்படின்னா 8ஆம் நம்பருங்கிறது 17ஆம் நம்பர் என்பது 26ஆம் நம்பருங்கிறது உங்கள் பவர் வந்துட்டு டூ ஹெவி பவர். அப்படின்னா அந்த 1000 வாட்ஸ் பல்பை வந்துட்டு துண்டு ரூமில் போட்டு 1000 வாட்ஸ் பல்பு போட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். பெரிய இடம், பெரிய ஹாலு, அந்த இடத்துல போட்டு பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஆமாவா இல்லையானா ஆமாம் தான் சொல்ல போகிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு புரிகிற பாஷையில் பேசுனேன். நீங்கள் 8, 17, 26 தேதி பிறந்தவங்க பிஸ்னஸ் பண்ணால் தப்பு கிடையாது, நீங்கள் பண்ணுற முறையில் தான் தப்பு. ஒரு பிஸ்னஸ் பண்ணால் தோற்றுடுவீங்க. 4-5 பிஸ்னஸ் பண்ணணும், 5-6 பிஸ்னஸ் பண்ணணும். சார் ஒன்றுக்கே தோற்று போயிட்டுருக்குறேன், நீங்கள் என்ன சார் 4-5 பண்ணணும், நிறைய எங்களை கடற்கரை ஆக்கிடுவீங்க போல இருக்கு அப்படின்னு உங்களுக்குள்ளே உங்கள் மைண்ட் வாஷ் பேசும். நான் பேசி முடிக்கல, இன்னும் ஃபுல் ஸ்டாப் வைக்கல, கம்மா போட்டுட்டு தான் இருக்கிறேன். இல்லையா பண்ணும்போதே பெரிய லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுங்கள். நாங்கள் எங்கே போவோம் லார்ஜுக்கு? ரைட். அதனால தான் சொன்னேன் 4-5 பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஒரே பிஸ்னஸ் பண்ணாதீங்க. இதுக்கு ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு. ஒரு நண்பர் என்கிட்ட பார்க்க வந்தார் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவர் வந்துட்டு இப்போ இருக்கிற ஆள் இருக்கிறாரு. ஆனால் அவர் கோல்டு பிஸ்னஸில் வந்துட்டு தமிழ்நாடுக்கு அவர் தான் சப்ளை பண்ணுவார், பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ இல்லை, அவர் ஓட்டக்கெலாம் நிறைய பேர் பண்ணிட்டாங்க. அவர் தான் எல்லாத்துக்கும் பண்ணுவார். எனக்கு ஹிந்தி ஏதோ சும்மா 1-2 பேசுவேன்னு வைங்களேன். அவர் என் ரூமுக்கு வந்துட்டு ஹிந்தியிலே இவ்வளோ அனுப்பு அவ்வளோ அனுப்புன்னு ஹிந்தியிலே சொல்கிறாரு. நான் கிராமன்னு கேட்டேன். கிலோ சார், நான் தான் தமிழ்நாடுக்கு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறேன் அப்படின்னாரு. ஓ அப்படியா? அப்போ நம்மளை பார்க்குறாரு. பார்த்துக்கும்போது நல்லா தான் வந்தார். அப்புறம் அவர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தார். அவர் பண்ணும்போது இவர் கூப்பிட்டு வந்து ஒரு வருஷத்தில் அவர் வேறு லெவலுக்கு போயிட்டார். நான் அமௌண்ட்டெல்லாம் சொல்லலை. என்னடா இவ்வளோலாம் சொல்கிறாருங்கிறது ஃபீல் இருக்கும், அதனால் அமௌண்ட்டை சொல்லலை. குரோர்ஸு அதுவே அந்த யோசிச்சுக்கலாம், அதை வச்சுக்கிங்க, நீங்கள் அப்படி போட்டுக்கோங்க. நான் உங்களை பார்த்தேன்,
என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான். நான் ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து அவர் இவ்வளோ போயிட்டாரு, அப்போ எனக்கு நீங்கள் என்ன பார்த்தீங்க, எனக்கு நீங்கள் சரியாக பார்க்கலன்னு சண்டை போடுறாரு. சரி தெரியாமல் போடுறான்னு பார்த்தா அப்புறம் நீ சீரியஸாக போனார். அப்போ தான் கூப்பிட்டு சொன்னீங்க, வா உனக்கு நான் என்ன சொன்னேன், உன் நம்பர் 26 தேதி, உன் இதுக்கு நீ வெறும் இது மட்டும் பண்ணாத, ஒரு 5-6 பிஸ்னஸ் பண்ணு. அது மட்டும் இல்லாமல் உன் டேட்டுக்கு நீ இவ்வளோ பெரிய ஆளே ஆக முடியாது, ஒன்று ஆக்கியிருக்கிறேன். உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்த டேட்டு சான்ஸே கிடையாது, அவ்வளோ பவர்ஃபுல்லு. நான் புக்கில் எழுதுனதை காமிச்சேன். தட்டினோன்னா அவருக்கு பறந்துடுச்சு. டேட்டு தான் பேசிக்கு, ஃபவுண்டேஷன் என்ன இருக்குன்னு பார்க்கணும். உங்களுதில் அது இல்லை, அவரதில் இருக்குது. ரெண்டாவது சொல்கிறத செய்யணும். சார் எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் தான் நான் பண்ண முடியும், நீங்கள் எக்ஸ்ட்ரா நாலேஜ் பண்ணணும், நான் எங்கே போக போகிறது, எங்கே அந்த கேள்வியே கேட்காதீங்க, பண்ணணும். அதுக்கு ரிலேட்டடாக பண்ணுங்கள். அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் உள்ள பிஸ்னஸ் பண்ண சொல்கிறேன். சம்மந்தப்படுத்த வெள்ளி பண்ணுங்க, வெளியில் ஒரு பொருட்கள்லாம் வைங்க, அந்த மாதிரி ஏதாவது கனெக்டிவிட்டியோட பண்ணுங்க. அப்போ அதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த நம்பரை மேலே தூக்கிடுச்சு, சொல்கிறத கேட்கல, அப்புறம் திருப்பி டவுன்ஃபால் ஆகிட்டார், சொல்கிறத கேட்கல. திருப்பி கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஆகிட்டு கோவத்தில் வரல அவர். ஏன்னா அவர் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்து இவரை ஓவர்டேக் பண்ணி அவர் வேறு லெவலுக்கு போயிட்டார். அவர் டச்சில் இருக்கிறாரு, இப்போவும் இவர் டச்சு இருக்கிறாரு. எப்போயாவது ஒருக்க பேசுவார், நல்லா இருக்கிறீங்களா சார் அப்படின்னு பேசுவார். நான் சொன்ன கேட்கல, அவருக்கு புரியலன்னு சொன்ன கேட்கணும். ஆனால் இப்போ பேசுகிறாரு, இப்போ சமீபத்தில். சார் நீங்கள் சொல்கிறத கேட்டிருக்கணும், கேட்காதனால அது நடந்துச்சு. நான் சொன்னேன், இப்போ மட்டும் ஒன்றும் இல்லையே, செய்யலாமா என்ன, செய்யலாம் எங்கே சார், அதுக்கு வயசாகிடுச்சு சார்ன்ட்டார். சரி இப்போ விட்டுருன்ட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு நடந்த இன்சிடெண்ட்டை சொன்னால் தான் உங்களுக்கு புரியுன்றக்காது. அதனால் இந்த எண்ணுக்கு அதுக்கு தான் முதல்ல சொன்னேன். 1000 வாட்ஸ் பல்பை வந்துட்டு பெரிய ஹாலில் போட்டால் தான் நம்மளை ஒன்றும் பண்ணாது. நீங்கள் இத்தனை ரூமில் போட்டு உட்காந்திங்கனாக்கா உங்களை உட்கார பண்ண விடாது. அது நம்பரும் அதே தான். நீங்கள் பெருசாக பண்ணுங்கள், பெரிய லெவலில் பண்ணுங்கள், இல்லைனாக்கா 4-5 பிஸ்னஸ் பண்ணுங்கள். நீங்களே சக்ஸஸ் பண்ண முடியலன்னா மற்றவங்க என்ன சக்ஸஸ் பண்ண முடியாது. அதனால் இந்த எண்ணில் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. பெரிய பெரிய ஆள் பிஸ்னஸ் மேனில் இந்த நம்பரில் இருக்காங்க அப்படின்னா என்னென்னா இதுதான் காரணம். கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் இருக்காது. அதுமாரி உங்கள் நம்பர் பண்ணுறவங்க நீங்கள் பயப்படாதீங்க, பேரை கரெக்ட் பண்ணிக்கிங்க, பிஸ்னஸ் நம்பர் பேரை நிமிடம் கரெக்ட் பண்ணிடுங்க. 4-5 பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஒரு காலம் தோக்க முடியாது, தோக்க மாட்டீர்கள். உங்களை தோக்க விடுறதுக்கு என் கணிதம் பார்மணி முறையும் உங்களை விடாது. நீங்கள் புரிஞ்சிக்கிறது, ஒரு பிஸ்னஸ் பண்ண தோற்றுருவீங்க, 4-5 பிஸ்னஸாக பண்ணுங்கள், தோக்க மாட்டீங்க. அந்த பாயிண்ட்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டுங்க, இறங்கி செய்யுங்க. ஃபுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணாதீங்க, ஃபுட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இருக்கு இல்லைங்களா, எல்லாத்தையும் செய்யுங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள், லே அவுட்டு போடுங்க, அப்புறம் அதுக்குள்ளே வேறு என்ன சொல்லலாம், அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுங்க, இப்படி நிறைய இருக்குது. அதில் 4-5 பண்ணலாம், ஏன் இல்லைங்க. அப்புறம் அதிலே வந்துட்டு இன்னும் சொன்ன மாதிரி அதுக்கு ரிலேட்டடாக கெமிக்கல்னு ஒன்று வரும் இல்லையா, கெமிக்கல்னு வரும்போது பிவிசி பைப் அது ஏஜென்ட் எடுங்க. அப்படி நீங்கள் அதுக்காக வந்துட்டு ஒரு பில்டிங், இப்போ ஒரு பில்டிங் 10 பில்டிங் கட்டியிருக்கிறேங்க, 10 பிஸ்னஸ் எல்லாம் சொல்லி உங்களே ஏமாந்திடுறாதையா இது பண்ணிக்கிறாங்க. அது வர சொல்கிறேன். அதனால் பிஸ்னஸ்ங்கிறது நீங்கள் விரிவுபடுத்திட்டிங்கனாக்கா பெரிய சக்ஸஸ்ஸு, விரிவுபடுத்தாமல் ஒன்றே பண்ணிங்கனாக்கா லாஸு தான். நீங்கள் லாஸ் ஆக வேண்டாம், லாபத்தோடு இருங்க. வழிமுறை என்னவோ அதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் உங்களை விட்டு போகிறது மட்டும் இல்லாமல் உங்களை மேல் நோக்கி தூக்கி விடுறதுக்கும் அது ரெடி, கூடயே ஃபார்முலா நியூமராலஜியும் ரெடி. கண்டிப்பாக சார். ஒரு பிஸ்னஸை வந்து பண்ணலாமா வேணாமான்னு குழப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த 8, 17, 26 தேதியில் பிறந்தவங்களுக்கு வந்து பிஸ்னஸை இப்படி பண்ணால் சக்ஸஸ் ஆகுன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.